கோவை சிவானந்தா காலனி பகுதியில் தமிழ்நாடு பொது நூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நூலகர்கள் நல அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில துணை செயலாளர் நாகராஜன் தலைமையில் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கோவை மண்டல அளவில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர், தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார். இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில், தேர்தல் வாக்குறுதி வரிசை எண் 178 உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மேலும் 1915 ஊர்ப்புற நூலகங்கள் கிளை நூலகங்களாக தரம் உயர்த்த வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு வலியுறுத்தினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தரமாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலக இயக்ககம் பொது நூலகத்துறையில் சுமார் 1006 ஊர்ப்புற நூலகர்கள் பதவி உயர்வு, காலமுறை இல்லாமல் 13 ஆண்டுகளாக மிகவும் குறைந்த ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த மாதம் தஞ்சாவூர் மண்டலத்தை தொடர்ந்து இன்று 29 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாநிலம் முழுவதும் 3 மண்டலங்களில் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இன்று கோயம்புத்தூரில் 8 மாவட்டங்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம். இதன் முக்கிய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் முழுவதும் உள்ள 1915 ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்கள் தர வேண்டும். தேர்தலுக்கான வாக்குறுதி வரிசை 178 நிறைவேற்ற வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று ஊர்ப்புற நூல்களின் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. எங்களின் சுமார் 70% பேர் 50 வயதை கடந்தவர்கள். தற்காலங்களில் 80 ஊர்ப்புற நூலகர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள். பணி விதிகள் மற்றும் பணி வரமுறை இல்லாததால் அவர்களுக்கு மற்ற அரசு ஊழியர்கள் கிடைக்க வேண்டிய எந்த பயனும் கிடைக்கப்படவில்லை. கருணை பணியும் கிடைக்கப்படவில்லை. அதே போல சுமார் 70 ஊர்ப்புற நூலகர்கள் பணி ஓய்வு பெற்றுவிட்டார்கள். எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்களிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தும் பரிந்துரை செய்த வேண்டியும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே உள்ளது. மேலும் நாங்கள் தமிழ்நாடு பொதுநூலகத்துறை ஒருங்கிணைந்த ஊர்ப்புற நல அமைப்பு சார்பாக மாநில தழுவிய மனு இயக்கம், பெருந்திரள் முறையீடு, கோரிக்கை அட்டை பணி செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் கோரிக்கைகளை முன்னெடுத்தும் எங்களுக்கு நிறைவேற்றப்படாமல் காலந்தாழ்த்தப்படுகிறது. இந்த அரசு நூல்கள் மீதும் நூலகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. அப்படி இருக்கும்போது எங்களது ஊர்ப்புற நூலாகிய ஒரு 1000 பேருக்கு எங்களது பதவி உயர்வும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டியும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம். நன்றி. பொது நூலகத்துறையில் நாங்கள் 15 வருட காலமாக ஊர்ப்புற நூலகராக பணியாற்றுறோம் சார். அது சிறப்பு காலமுறை ஊதியங்கிறனால எங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் லீவ் கிடையாதுங்க, ஏன் லீவ் கிடையாதுங்க, ஈடி விடுப்புன்னு சொல்கிற ஏன் லீவ் கிடையாது, மெடிக்கல் லீவ் கிடையாது. மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் சிஎல் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப, அதனால தான் எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும்னு கேட்குறோம். போன தடவையே நாங்கள் வந்து திமுக தேர்தல் வாக்குறுதி வரிசையை 178 படி கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நூலகர்களுக்கும் காலமுறையிலான ஊதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் நிறைவேற்றி சொல்லி கேட்குறோங்க. இன்னொரு கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, தரம் உயர்த்துங்க, நூலகங்கள் வந்து தகுதியுள்ள நூலகங்களை தரம் உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்திரு இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுக்கு 1000 பேர் தான் இருக்கிறோம். எங்கள் 1000 பேருக்கு விரைவில் காலமுறை ஊதியம் கொடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.